வணக்கம் ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்த்துருக்கோம். வாட் இஸ் பொட்டன்ஷியல் பற்றி பார்த்துருக்கோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்த்துருக்கோம். வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஃப்ரென்ஸ் in potential energy. E-R-G-Y. Suppose earth இருக்குது, நம்ம earth வச்சுருக்கோம். நம்ம earth, this is earth, அதோட mass m, capital M and radius r. ஸோ இதுதான் earth. அதோட ரேடியஸ் வந்து r. At the surface of the earth, at the surface of earth, at the surface of earthல நம்ம பார்க்க போகிறோம். what is the potential energy at the surface of the energy இந்த இடத்துல. suppose we want to see at the surface of the earth, which is at r, surface of the energy என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு யூ. சப்போஸ் இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு வச்சுக்கோம். யூ பொட்டன்ஷியல் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு ஒரு மாஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ரெண்டுத்துக்கு இடையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும்? இதோட மாஸ் எர்த்தோட மாஸ் எம், இந்த பாடியோட மாஸ் வந்து ஸ்மால் எம், ஜிஎம்எம் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் with negative sign. UA is equal to minus. Suppose அதே ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m ஒரு ஹைட் h above கொண்டு போய் வைக்கிறோம். நம்ம அட் பியில் கொண்டு போய் வைக்கிறோம். வச்சோம்னா the potential energy at B, எர்த்துக்கும் இந்த மாஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஆறு, இது வச்சு ஸோ ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ யூபி, வாட் இஸ் யூபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் த பாடி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எந்த இடத்துல பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்? நல்லா பாருங்கள். இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சென்டர் ஆஃப் த எர்த் ஓ. ஸோ இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு யூஏ. இங்கேருந்து நம்ம மாஸ் ஆஃப் எம் நம்ம ரைஸ் பண்ணோம்னா வி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒர்க் டன் பண்ணால் தான் அது அங்கேருந்து அங்கே ஹைட் ஹெச்சுக்கு நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஹைட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ண முடியும். பண்ணோன்னா இந்த ஒர்க் டன் என்ன வரும்? இந்த இடத்துல இந்த பாடியில் ஸ்டோர் ஆகும் ஆஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ, ஆல்ரெடி இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ ஒரு எனர்ஜி இருக்குது, ப்ளஸ் ஒர்க் டன்னும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அது கூட வந்து ஜாயின் பண்ணிக்குது. இட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதணும்னா, சப்போஸ் இங்கேருந்து நம்ம ரைஸ் பண்ணோம் சென்டர் ஆஃப் த எர்த், திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த் இவ்வளோ சின்னதாக இருக்குது, 6400 கிலோமீட்டர். இது வந்து ஹெச், திஸ் இஸ் பி, திஸ் இஸ் ஏ. மாசம் இங்கேருந்து இங்கே ரைஸ் பண்ணுறோம் டு ஏ ஹைட் ஹெச். இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜினா யூஏ. இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும்? இங்கேருந்து ரைஸ் பண்ணுறப்போ ஒர்க் டன் பண்ணோம்னா அந்த ஒர்க் டன் வில் கோ அண்ட் ஆட் அப் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் திஸ். ஸோ இங்கே என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஏ அசிட்டிஸ் இருக்குது அந்த பாடியில். பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு யூஏ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, ப்ளஸ் ஒர்க் டன்னு அது கூட சேர்ந்துக்கும். ஒர்க் டன் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் திஸ் பாடி எப்போ அந்த ஹைட்டு நம்ம ரைஸ் பண்ணுற போது. ஸோ இட் மீன்ஸ் நம்ம சொல்லலாம் யூ அட் பி இஸ் கிரேட்டர் தென் யூ அட் ஏ. ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மாஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இதை விட, பிகாஸ் ஆஃப் ஒர்க் டன்னும் சேருது. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும். சேஞ்ச் இன் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிற போது இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, ப்ளஸ் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு UB minus UA.
UB minus UA. So what is UB? Change in potential energy is equal to UB. அந்த இடத்துல என்ன வரும்? UB தான் நம்ம எழுதியிருக்கோம் minus GMM divided by R plus H minus இது UB minus UA என்ன வருது? UA is equal to minus GMM by R. So this minus will become plus. But GMM வெளியில் எடுத்துல நம்ம so change in potential energy is equal to UB minus UA is equal to minus G. இது plus ஆயிடும் plus GMM வெளியில் எடுத்துரும் plus GMM இது plus இருக்கு இது GMM வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா 1 by R இது plus ங்கும்போது இது வெளியில் எடுத்துக்கிறோம் minus 1 by R plus H. Simplification வேறு ஒன்றும் இல்லை 1 by R plus RH which is equal to minus இல்லை இங்கே ப்ளஸ் தான் இருக்கும் ஏன்னா இது ப்ளஸ் ஆகுது இதை வெளியில் எடுத்துகிறோம் இது வெளியில் GMM வெளியில் எடுத்துட்டோம்னா இது ப்ளஸ் GMM இது மைனஸ் GMM இருக்கும் இப்படி எழுதிடுவோம் எதுக்கு minus GMM by R plus H plus GMM by R. So GMM வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by R plus H வரும். So this will become GMM into R plus H minus R divided by R into R plus H. R into R plus H. So this will become GMM H divided by R into R plus H. That is UA minus UB minus UA. Minus UA. This is B. Okay. So GMH divided by R. இதில் R வெளியில் எடுத்துட்டோம்னா 1 plus H by R ன்னு ஆயிடுது. So this we can treat it as GMH divided by R square into 1 plus H by R. R வெளியில் எடுத்துடுறோம் 1 plus H by R. நம்ம as it is பார்த்துருக்கோம் force. What is gravitational force? Force is equal to mass into gravitational acceleration. Also force is equal to G into the mass which is giving the product of these two masses divided by distance between these two forces. This is the gravitational force that is on the surface of the earth. அப்போ தான் நம்ம கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னா at the surface of the earth ங்கும்போது R தான் வரும். ஸோ இதை அடிச்சிட்டோம்னா G is equal to GMM by R square. So இந்த GMM by R square is equal to என்ன வரும் G into mass of the earth divided by radius of the earth square is equal to GMH divided by 1 plus H by R. R change in potential energy is equal to UB minus UA is equal to mgh divided by 1 plus h by r. Suppose நம்ம பார்க்குறோம் if எப்போ நம்ம பார்க்குற போது see இது radius of the earth is 6400 km. இந்த height வந்து எப்போதும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் ரேடியஸை பார்க்குற போது. So therefore if h is much less than r, so we can neglect h. ஏன்னா suppose 6400 km, suppose ஒரு 10 மீட்டர் நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே பாடியை ரைஸ் பண்ணோம்னா 10 மீட்டர் இது 6400 km. ஸோ ஆரை கம்பேர் பண்ணுறப்ப h வந்து வெரி ஸ்மால். ஸோ we can neglect in this expression if it is very small. In that case, change in potential and difference in potential energy is equal to mgh, which is equal to ub minus ua. This is b, this is e, divided by 1 plus h by r.
So h small small value divided by a very big value carries no value, so this will become 1, so it is equal to 0. So நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், if h is equal to r, if h is much less than r, change in potential energy is equal to mgh. General expression around change in potential energy is equal to mgh divided by 1 plus h by r. See this mgh, the mgh bottom. So mgh, the difference in this potential energy which is equal to mgh when h is much less than r is not absolute potential energy. Absolute potential energy வந்து expression நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், but only h is much less than r. In that case only the change in potential energy is equal to mgh. 8 particles of mass m each are placed at the 8 corners of a cube. 1 2 3 4 5 6 7 8 கார்னரில் mass m வச்சுருக்காங்க. cube of side a, side வந்து a, இதுவும் a, so this is a, இது a. Find the gravitational potential energy. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், gravitational potential energyனா ஒரு பாயிண்ட்லேருந்து from bringing from infinity to that point. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை கொண்டு வரோம். சப்போஸ் இங்கே ஒன்று இங்கே கொண்டு வந்திருக்கோம், அப்புறம் இன்னொன்று கொண்டு வரும்போது இது ரெண்டுத்துக்கு இடையில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கொடுப்பாங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி இன்ட்டு the main mass and the test mass divided by the distance between them, அதோட ஸ்கொயர் தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்கோம். ஸோ இதேமாரி அடுத்து இன்னொன்று கொண்டு வரோம், ஸோ இன்ஃபினிட்லேருந்து. ஸோ இதுக்கும் இடையில் இருக்கும். ஸோ மெனி பேர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பேர்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம ஒன்று கேல்குலேட் பண்ணுறத விட நம்ம என்ன பண்ணலாம், we can calculate, see, number of points or corners. Points is equal to n is equal to 8 corner இல்லையா. So number of pairs is equal to n into n minus 1 by 2 for cube alone, for cube. So is equal to n on the 8 minus 1 divided by 2 is equal to 4, 7, 28 pairs. So we will have 28 pairs. 28 pairsல என்னென்ன பேர் இருக்கும், இது ஒரு பேர், that is AF, AB, பக்கத்தில் உள்ள சைடு AF. இதை கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் எத்தனை வரும், 12 pairs. அதேமாரி இதுவும் ஒரு பேர். இது ஒரு பேர் பார்த்தோம்னா, அந்த பேரை பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும், இதுக்கும் எஃப் அண்ட் பி. ஸோ இது ஏ பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா திஸ் வில் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்டர் ரூட், தட் இஸ் ரூட் டு ஏ. ஸோ இதுக்கும் உள்ள சைடு வந்து அது அனதர் பேர்னா அனதர் 12 பேர் ஆப்போசிட் ஃப்ரம் சேம் சைடில் ஆப்போசிட்ஸ் ஒன் லைக் ஏஎஃப். இதே மாதிரி 12 பேர் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு பேர் வரும். அப்புறம் இது ஒரு ஆப்போசிட், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் கார்னர்னா இது. ஸோ திஸ் ப்ளஸ் திஸ், இது என்ன வரும், இது ஏ, இது வந்து ரூட் டு ஏ. ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் ஏன்னா 90 டிகிரி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் அண்டர் ரூட்னா ரூட் 2a. அப்புறம் இது ஒரு ஏ, ஸோ இதுவும் 90 டிகிரி. அப்போ பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2a ஸ்கொயர் ரூட் 2a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a. ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸு this distance plus this distance, this is root 2a. இது வந்து a பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா this will come root 3a.
another 4 pair இதே மாதிரி, that is AF மாதிரி 12 பேர் இருக்கும். அதே மாதிரி M அதே மாதிரி FB மாரி 12 பேர் இருக்கும். this and this அதே மாதிரி corner to corner this is equal to corner to corner A to D அதே மாதிரி 4 பேர் இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 28 இல்லையா? அப்போ 12 24 28. ஓகே, now ஸோ நமக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு தெரியும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி between two masses is equal to minus g into 1m into another m divided by the distance of separation. இப்போ வந்து ஸோ இப்போ இந்த பேருக்கும் உள்ள பொட்டன்ஷியல், சாரி திஸ் வில் பி r not r square em by r. ஸோ இந்த பேருக்கும் லைக் இது ஒரு பேரு 12 இருக்குது. அதேமாரி இதுவும் ஒரு 12 பேர், இதுவும் இப்படி ஒரு 12 பேர் இருக்குது. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும்? நெட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு வரும்? நெட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 into minus gm இந்த 12 பேருக்கு இதுக்கு இடையில் உள்ளது டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதுக்குள்ளது ஏ இஸ் த டிஸ்டன்ஸ் மைனஸ் ஜிஎம்எம் பை ஏ. ஓகே, ப்ளஸ் அனதர் 12 பேர் இருக்கும் மைனஸ் ஜிஎம்எம் டிவைடட் பை இந்த பேர் திஸ் ப்ளஸ் திஸ், அது வந்து √2 ஏ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் √2 ஏ டிவைடட் பை √2 E plus one more pair எப்படி வரும்? ஒன் மோர் பேர் வந்து 28 பேரில் ஒன்று then 12 into 12 4 into minus G M divided by distance என்ன வரும்? √3A. ஏன்னா இந்த பேருக்கும் எதை மாரி 4 பேர் இருக்கும். இது ஒரு கார்னர், இது ஒன்று, அதேமாரி இது ஒன்று, 4 பேர். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் √3E. ஸோ இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துட்டோம்னா net potential energy due to the system பார்த்தோம்னா 12 minus G M into M ஸ்கொயர்னால் எல்லா மாசும் சேமு டிவைடட் பை ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஜியை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே லெஃப்ட் அவுட் இஸ் 12 இங்கே இருக்குது. இது டோட்டல் எடுத்துட்டோம் 12 இருக்குது. இங்கே இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் ப்ளஸ் 12 பை √2 ப்ளஸ் 4 பை √3. ஸோ 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 12 வந்து √2 into 6ன்னு எழுதிக்கலாம். √2 into 6 ஏன்னா √2 into √2 2 into 6 is equal to 12 divided by √2. So this becomes 6√2. இது வந்து 6 ஆகிடும். Therefore net gravitational energy is equal to minus gm square by A into 12 plus 6√2 plus 4 by √3. Gravitational potential energy is equal to this much. The gravitational potential energy in a region is given by V is equal to 20x plus 20y gravitational potential joules per kg. Okay. Find the magnitude of gravitational force. Gravitational force is a vector quantity which is equal to mass into gravitational field. Here F is equal to gravitational force, M is equal to mass of the particle, E is the gravitational field. இதே தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு பதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பதில்
electrical force வரும். ஓகே, F நமக்கு E வேணும். E நம்ம தான் பார்க்கலாம். ஸோ E as it is given, E in 3 dimension, E as a vector 3 dimension minus partial derivative of potential with respect to I into I cap minus partial derivative of potential with respect to y into j cap minus partial derivative of potential with respect to z into k cap. நமக்கு வந்து இது தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்லையும் ஒய்லேருந்தே கொடுத்துருக்காங்க. சி he is given like this. So this is 20, this is 20, this is y, x. This is from origin 20 in the x and 20 in the 20x. இது வந்து 20y. So this point is equal to 20x plus 20y. So gravitation நமக்குலாம் தெரியும், potential is a scalar. அதுக்கு வெக்டர் கிடையாது. potential is equal to what is this work done per mass. So work done per mass, இங்கே work done ஒரு scalar, mass ஒரு scalar. So potential is a scalar. So now we will find out what we will find out. So நமக்கு first we will find out v by partial derivative of v with respect to x, that is by dou x into 20x plus 20y. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம விட்டுடலாம். பட் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக சைடில் வச்சுக்கணும். ஸோ 20 into x is equal to 20. Similarly, v by partial derivative of potential with respect to y is equal to dou y into 20x plus 20y. So with respect to y, so இதை நம்ம விட்டுடலாம், is equal to 20. Therefore gravitational field vector formula எழுதணும்னா எப்படி எழுதலாம்? v by minus v by x is equal to 20. இது தேவையில்லை, இதுக்கு 20 into I cap minus 20 into j cap, இதுதான் இது. And gravitational force is equal to mass into electric field, mass into gravitational field, mass into, so we can write mass வந்து mass is equal to எவ்வளவு mass gravitation by the magnetic particle of mass 0.5 kg, halfனு வச்சுக்கலாம், calculation ஈஸியாக இருக்கும். 0.5 halfனு வச்சுக்கலாம், into minus 20 I cap minus 20 j cap, because it's a vector. Is scalar is a vector, so scalar multiplied by scalar multiplied is a vector, minus 10 I cap minus 10 j cap, force vector. அவங்க ஃபோர்ஸ் வெக்டர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் எந்த பக்கம் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தோம்னா -20 இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ஃபோர்ஸ். ஓகே, that is not needed. So what is magnitude of force? Magnitude of force is equal to F is equal to minus 10 whole square plus minus 10 whole square under root. ஏன்னா வெக்டரை நம்ம வந்து ஸ்கேலரை மாற்றுற போது இதோட அதை ஸ்கொயர் பண்ணி அண்டர் ரூட் எடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு 100 plus 100 under root. So which is equal to 2 into 100, 2 into 100. So which is equal to 100 வெளியே எடுத்தோம் 10 root to ஃபோர்ஸுங்கிறதுனால அதோட யூனிட் வந்து நியூட்டன்.